வணக்கம். ஆன்மீக செய்திகள். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பழமை வாய்ந்த செங்கழநீர் அம்மன் கோவிலின் 406வது ஆண்டு ஆடி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளம் இசைக்க சர்வ அலங்காரத்தில் உற்சவர் செங்கழநீர் அம்மன் தேரில் பிரவேசித்தார். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். ரத வீதிகள் வழியாக வலம் வந்து தேர் நிலையை அடைந்தது. முருகக் கடவுளின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மூலவர் தங்க கவசம் வைரவேலுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி கோயிலில் கோகுலாஷ்டமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாரதனை காட்டப்பட்டது. ருக்மணி, சத்யபாமா, கோதா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாலை உரியடி நிகழ்ச்சி, சுவாமி புறப்பாடு, பள்ளியறை மங்கலம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கடைசி வெள்ளியை முன்னிட்டு திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் 108 சுமங்கலிகள் பங்கேற்ற விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகைகள் நளினி, பூர்ணிமா மற்றும் பிரபல ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விளக்கு பூஜையை தொடங்கி வைத்தனர். அம்மன் கனவில் வந்து கேட்டதால் கடந்த மாதம் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் மடிப்பிச்சை ஏந்தி அதில் வந்த காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தியதாக தெரிவித்தார். முதல்ல ஆடி வெள்ளி நாங்கள் ஆரம்பித்து வச்சோம். ஒரு சின்னதாக மடிப்பிச்சுன்னு ஆரம்பித்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவள் எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறா. அதுக்காக அவளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்காக நானும் பாரதியும் வளர்மதி அம்மாவும் பேசினோம். அவளுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க 108 திருவிளக்கு பூஜை பண்ணுங்க, அவள் ரொம்ப குளிந்துருவா அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நல்லபடியாக திருவிளக்கு பூஜை செஞ்சு அம்பாளுக்கு அப்படி ஒரு திருப்தி, அவ்வளோ சந்தோஷமாக அவள் வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு சந்தோஷமாக ஆடிட்டா. இந்த சந்தோஷத்துக்கு எங்களுக்கு இவ்வளோ அழகாக உறுதுணையாக இருந்த திருக்கோயிலோட ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோயிலோட அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் அம்பாள் நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கான்றது இது ஒரு பெரிய சாட்சிமா. அதே மாதிரி சீக்கிரமாக திருப்பணி முடித்து எங்கள் அம்மாவை கொண்டு அங்கே உட்கார வைக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. இங்கே எல்லாராலே ஏதோ முடிஞ்சதே கைங்கரியத்தை எங்கள் அம்மாவுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம்.
திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் கோயிலில் ஆடி மாத 5ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. சனி பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார். தீபாராதனை காட்டப்பட்டது. அதிகாலை முதல் பக்தர்கள் நல தீர்த்தத்தில் புனித நீராடி நலன்களி தீர்த்த விநாயகரை வழிபட்டனர். எல் தீபமேற்றி சனி பகவானை தரிசனம் செய்தனர். வால்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவை டாக்டர் முனுசாமி துவக்கி வைத்தார். விழாவில் குழந்தைகள் கிருஷ்ணர், ராதை வேடமணிந்து நெகிழ்ச்சி அடைந்தனர். அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.